சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சைவத்திற்கு மேல் சமயமில்லை, உள்ளதே சிறக்கும் அல்லது தோன்றாது. நான் உங்கள் அஸ்ட்ரோஜினோதரை, புலிமிசைக்குத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். செவ்வாய் திசையில் கேது புத்தி பலன். பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தில் தசாபுத்தி அப்படிங்கிறது ஜாதகருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது ராசி பலன், குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி இதெல்லாம் விட அவங்களுக்கு ஒரு ஜாதகருக்கு லக்கணத்துக்கு எந்த இடத்துல இருந்து எந்த திசை நடத்துது, அது எந்த நட்சத்திரத்துல இருந்து நடத்துது, எந்த இடத்துல இருந்து நடத்துது, யாருடைய பார்வை பெற்று நடத்துது, இதெல்லாம் அனுசரித்து தான் அவருக்கு யோகம் நடக்கிறதும் அவயோகம் நடக்கிறதும் நல்லது நடக்கிறதும் கெட்டது நடக்கிறதும் எல்லாமே தசாபுத்தியை வச்சு தான். இப்போ இந்த தசாபுத்தி பார்த்தீங்கன்னா ஒருவருக்கு ராசி, எந்த ராசியாக இருந்தாலும் சரி, எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, அவருக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி கரெக்டான வயசில் வரணும். இப்போ ஒரு 80 வயசுக்கு மேலே ஒரு யோக திசை வந்து யோக திசையுடைய தசாபுத்தி நடந்தால் அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன யோகம் இருக்கோ அந்த யோகத்தை செயல்படுத்தக்கூடிய வேலையை செய்யக்கூடியது எது அப்படின்னா தசாபுத்தி தான். நமக்கு எந்த ராஜயோகம், விபரீத ராஜயோகம் இருக்குது, சசயோகம் இருக்குது, குரு மங்கள யோகம் இருக்குது, குரு சந்திர யோகம் இருக்குது, புத ஆதித்ய யோகம் இருக்குது. எந்த யோகம் இருந்தாலும் அதனுடைய தசாபுத்தி காலங்கள் தான் அதோடைய பலனை நம்ம அனுபவிக்க முடியும். அந்த யோகத்தோடு கொடுக்கக்கூடிய தசாபுத்தி 80 வயசுக்கு மேலேயோ 70 வயசுக்கு மேலேயோ வந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. அதே போல் சின்ன வயசில் 20 வயசுக்குள்ளே வரும்போதும் பிரச்சனை இல்லை. 20 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே ஒருவருக்கு யோக திசை வந்து அந்த யோக திசையுடைய பலனை அவர் அனுபவிக்கிறார்னா அவர் தான் பாக்கியவான், அதிர்ஷ்டசாலி. ஒரு யோக தசை வந்தால் 3 தலைமுறைக்கு தேவையான சொத்து சுகங்களை சேர்த்து வச்சு கொடுத்துட்டு போவோம் ஒரே திசையில். அதுவே ஒரு அவயோக தசை வந்ததுன்னா 3 தலைமுறையாக சேர்த்து வச்சிருந்த சொத்தையும் அழிச்சிட்டும் போயிடும். அப்போ தசாபுத்திங்கிறது அவ்வளோ வலிமையானது. அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா ஒருவருக்கு செவ்வாய் மகாதிசை 7 வருஷ காலம். இந்த செவ்வாய் மகாதிசையில் செவ்வாய் புத்தி, செவ்வாய் திசையில் ராகு புத்தி, செவ்வாய் திசையில் குரு புத்தி, செவ்வாய் திசையில் சனி புத்தி, செவ்வாய் திசையில் புதன் புத்தி, செவ்வாய் திசையில் கேது புத்தி. இந்த செவ்வாய் மகா திசையில் கேது புத்தி ஒருவருக்கு என்னென்ன பலன்களை தரும், செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா செவ்வாய் மகா திசை மொத்தம் 7 வருஷம். இதில் கேது புத்தி 4 மாதம் 27 நாட்கள். அப்போ இந்த 4 மாதம் 27 நாட்கள் அப்படிங்கிறது கேது புத்தி காலம். இந்த கேது புத்தி ஏன்னா தசா பெருசாக இருக்குன்னா இருக்கிறதுலே அதிக வருடம் கொண்ட தசா அப்படின்னா அது சுக்கிர தசை. இருக்கிறதுலேயே கம்மியான வருடம் கொண்ட தசா அதுனா சூரிய தசை. அப்போ 7 வருஷம் செவ்வாய் மகா திசையில் 4 மாதம் 27 நாள் தான் கேது புத்தி நடக்கும். அப்போ அந்த கேது புத்திங்கிறது, செவ்வாய் திசையில் கேது புத்திங்கிறது ஒரு சிறப்பான காலம் இல்லை. கேதுவும் பாப கிரகம் அப்படிங்கிறதுனால உபஜயஸ்தானம் 3ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம் இந்த மாதிரி ஸ்தானங்களில் இருப்பது ஓரளவு நன்மை செய்யும். ஆக கேது புத்தி அப்படிங்கிறது, கேது வந்து பரதேசி, சன்னியாசி, நெத்தியில் பட்டையும் கழுத்தில் ருத்ராஜும் மாட்டி தெருவில் பிச்சை எடுத்து சாயங்காலான சத்திர சாவடியில் படுத்து வாழக்கூடிய கிரகம் இந்த கேது பகவான். அதாவது பார்த்தீங்கன்னா சித்தர்கள் இந்த மாதிரி தனிமையில் கடவுளை வழிபாடு செய்கிறாங்க இல்லையா, கார்பரேட் கிடையாது, தனிமையாக. ஆனால் உண்மையானவே ஆன்மீகவாதிகள் கேதுவுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் தான். சித்தர்களை சொல்லக்கூடியது கேது தான். அது மாதிரி அவங்க உள்ள என்ன இருக்குன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. இவங்க கிட்ட இவ்வளோ சக்தி இருக்கா, இவங்க இவ்வளோ பெரிய ஆளா அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. தன்னை சுருக்கி கொள்வார்கள் கேதுவுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள். கேது தான் ஞான கிரகம், மோட்ச கிரகம். ஒருவருக்கு மறுபிறப்பி இந்த பூமியில பிறக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் கர்மாவை தொலைச்சிட்டு மறுபிறப்பு இல்லாம இறைவனையே சென்று அடைய வேண்டும்ங்கிற நோக்கம்தான். அந்த நோக்கத்தை சொல்லக்கூடிய கிரகமே கேது பகவான் தான். அப்ப இந்த குடும்ப வாழ்க்கைக்கு நன்மை செய்யாது கேது. குடும்ப வாழ்க்கைக்கு ஏன் நன்மை செய்யாது? இங்கேயே இந்த பற்றுதலோடையே மனிதன் இருந்து மீண்டும் பிறந்து இறக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கும். அப்படிங்கிறதுனால இந்த எல்லாம் போய் தொழில் நஷ்டம், அதாவது பார்த்தீங்கன்னா தொழில் நஷ்டத்தை ஏற்படுத்தும், குடும்பத்தில் மனைவி மக்கள் சண்டை பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொட்டதெல்லாம் தடை, தாமதம், இழுபறி இப்படி எடுத்துகிட்டு போகும். எந்த ஒரு சுபகாரியங்களும் கரெக்டாக நடக்காது. ஆனால் ஆன்மீகத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அபார வளர்ச்சி கொடுக்கும், நிறைய சேத்திர தரிசனத்தை கொடுக்கும், நிறைய மகான்கள் ஜீவசமாதிகள் சென்று வழிபாடு கூடிய நல்ல நிலைமையும் கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆன்மீக பொருட்கள் வியாபாரம் செய்கிறாங்களே அவங்களுக்கெல்லாம் யோகத்தை செய்யும்.
அதே போல் பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் யோகத்தை செய்யும். ஆக தந்தைக்கு தோஷத்தை செய்யும் இந்த கேது புத்தியில். அதே போல் பார்த்தீங்கன்னா விவசாயம், ஆடு மாடு இந்த மாதிரியான பாதிப்புகளையும் அதெல்லாம் பாதிப்புகளையும் கொடுக்கும், தொழில் நஷ்டத்தை கொடுக்கும். இந்த கேது புத்தி 4 மாதம் 27 நாளும் பார்த்தீங்கன்னா விநாயக பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். விநாயகருக்கு தேங்காய் எண்ணெயில் திங்கக்கிழமை விளக்கு போட்டு அருகம்புல் சாற்றி இந்த 4 மாதம் 27 நாளும் வழிபாடு செய்யும் பொழுது திங்கக்கிழமை தோறும் கேது புத்தியில், செவ்வாய் திசையில் கேது புத்தியில் பெருசாக தீமைகள் ஏற்படுத்தாது. அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நிலம் இட சம்பந்தமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும், விபத்துகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஏன்னா செவ்வாய் வந்து நிலக்காரகன், கேது எதையும் தடுக்கும், சுருக்கும். உங்களுடைய நிலம் மற்றவர்களுக்கு போகிறது, இந்த மாதிரியான நிலைமைகள்லாம் நடக்கும். சகோதர விரோதம், சகோதரர்கிட்ட சண்டை சச்சரவு, பாக பிரிவினை, விபத்துகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு, வேலையில் பிரச்சனை, வேலை இல்லாமல் ஆக்கிறது, இந்த மாதிரியான வேலைகளை செய்யும். அப்போ கண்டிப்பாக விநாயக பெருமான், கேதுவுடைய அதிதேவதை விநாயக பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். ஒரு முறையாவது கேதுவுடைய பரிகார ஸ்தலம், அதாவது இந்த 4 மாதத்தில் ஒரு தடவையாவது கீழப்பெரும்பள்ளம், கீழப்பெரும்பள்ளம் போய் திங்கக்கிழமை போகிறது சிறப்பு. எந்த கிழமை போனாலும் நீங்கள் ராகு காலம் அல்லது யமகண்டத்தில் பாலாபிஷேகம் செய்வதும் இந்த 4 மாதம் 27 நாள் கேது புத்தியில் உங்களுக்கு எந்த கெடுதல் பலன்களும் நடக்காது, நன்மைகள் நடக்கும், ஆன்மீக முன்னேற்றம் இருக்கும், அரசியல் முன்னேற்றம் இருக்கும், இந்த மாதிரி நல்ல பலன்கள் நடக்க ஆரம்பிக்கும். இந்த செவ்வாய் மகாதசையை பொறுத்த வரைக்கும் 7 வருடமே நீங்கள் வைத்தீஸ்வரன் கோயில், வருடம் ஒரு முறை வைத்தீஸ்வரன் கோயில் சென்று செவ்வாய்க்கிழமையில் அங்கே இருக்கிற வைத்தியநாத சுவாமி, தையல்நாயகி அம்மாள், செல்வமுத்துக்குமார சுவாமி, செவ்வாய் பகவான், விநாயகருக்கு 5 அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யும்போது யோகத்தை செய்யும். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உபஜயஸ்தானம் 3, 6, 10, 11, 3ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடத்துல நன்மை செய்வார். அதுவும் 10ஆம் இடத்துல திக்பலம், தசமாகங்காரகா, பெரிய ராஜ்யத்தை உருவாக்கக்கூடிய அமைப்பை கொடுப்பார் செவ்வாய் பகவான். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் மகாதசையை பொறுத்த வரைக்கும் அரசியல் வெற்றி, அதே போல் சகோதர வழி நன்மைகள், அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயந்திரத்துறையில், ஹார்ட்வேர் துறையில் பெரிய நன்மைகளை முன்னேற்றத்தை கொடுக்கும். வீடு கட்டக்கூடிய அமைப்பு, நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு, இடம் வாங்கக்கூடிய அமைப்பு, போரடிக்கக்கூடிய அமைப்பு, பூமி சம்பந்தமான யோகத்தை செய்யும். அதே போல் ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் யோகமான காலமாக இருக்கும். அதுவே செவ்வாய் பார்த்தீங்கன்னா சனி ராகு கேதுவோட சேர்ந்து பகை நிச்சயமாக 8, 12 மறைஞ்சு குருவுடைய பார்வை இல்லாமல் இருக்கும் பொழுது உங்களுக்கு தொழில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, நில இடம் சம்பந்தமான பிரச்சனை, விபத்துகளை கொடுக்கறது, சகோதரருக்கு தோஷத்தை கொடுக்கிறது, இந்த மாதிரியான பலன்களை செய்யும். ஆக செவ்வாய் பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி, செவ்வாயுடைய அதிதேவதை முருகப்பெருமான். இந்த முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமை தோறும் செம்பருத்தி பூ அல்லது சிவப்பு கலரில் உள்ள ஏதாவது ஒரு பூ, அரளிப்பூ, இந்த மாதிரி அரளிப்பூ போட்டு நெய்விளக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுது நன்மையான பலன்கள் அதிக அளவு நடக்கும். அல்லது மலை மேலுள்ள முருகன் கோயில் செவ்வாய்க்கிழமை போய் செவ்வரளிப்பூ சாற்றி பன்னீரால் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யும் பொழுதும் இந்த செவ்வாய் மகா திசையில் பெருமளவு நன்மைகளையும் பூமி லாபத்தையும், அதே அரசியல் வெற்றியும், அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்வ செழிப்பையும் கொடுக்கக்கூடிய திசையாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.